தேர்தல் நடப்பதற்கு முன்னால ஏப்ரல் 18ஆம் தேதி என்று பாரத பிரதமராக இன்றைக்கு இருக்கக்கூடிய திரு மோடி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாற்றுக் கட்சிகள் ஆட்சி நடத்தும் மாநிலங்களில் அவர்களை நாங்கள் பழிவாங்க மாட்டோம் என்று அன்றைக்கு சொன்னார். ஆனால் அவர் சொன்னபடி நடந்துட்டு 2 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்ல போடுவோம்னா அதெல்லாம் சொல்லி நடந்தாரா நடக்கலையாங்கிறது அடுத்தது. ஆனால் மாற்றுக் கட்சிகள் ஆட்சிகள் நடத்தும் மாநிலங்களில் அவர்களை பழிவாங்க மாட்டோம் என்று சொன்னார். ஆனால் இந்த கடந்த 10 ஆண்டுகளிலே நாம் பார்த்து வருவது மாற்றுக் கட்சிகள் எங்கெங்கெல்லாம் ஆட்சி நடத்துகின்றனோ அங்கே அந்த ஆட்சியை மாற்றுவது, அந்த கட்சிகளை உடைப்பது போன்ற செயல்களைத்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு செய்து வருகிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். எனவே மாற்றுக் கட்சிகளை பழிவாங்குகின்ற மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்தவர் இன்றைக்கு மாற்றுக் கட்சிகள் ஆட்சி நடத்தும் மாநிலங்கள் மீதுதான் குறிவைத்து பழிவாங்கும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். அடுத்ததாக அதற்காக பழிவாங்குவதற்கு அவர் பயன்படுத்துகிற இது அடியாட்களாக தன்னுடைய இடியையும் அமலாக்கத்துறையை இன்றைக்கு பயன்படுத்திக் கொண்டு அதன் மூலமாக பலரையும் அச்சுறுத்தி அங்க யார் யாரெல்லாம் பாரதிய ஜனதா அமலாக்கத்துறையினுடைய வழக்குகளில் இருக்கிறார்களோ அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து விட்டால் அவர்கள் புனிதர்கள் என்று ஆக்கிவிடுகிறார்கள். சேராதவர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அப்படி பார்க்கின்ற பொழுது மேற்கு வங்காளத்துடைய திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த சுவேந்து அதிகாரி, அஸ்ஸாம் காங்கிரஸை சேர்ந்த ஹிமந்த் பிஸ்வா சர்மா, மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வர் நாராயண் ரானே, சிவசேனாவின் பாவனா கமாலி, பிரதாப் சர்நாயக் ஆகியோர் மீதான சிபிஐ அமலாக்கத்துறைகள் வழக்குகள் போடப்பட்டு அவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதாவில் ஐக்கியமானவுடன் அந்த வழக்குகள் காணாமல் போய்விட்டன. எங்கேயாவது அந்த வழக்குகள் நிலுவையில் உள்ளனவா என்று சொல்ல முடியுமா? எனவே அமலாக்கத்துறையை இன்றைக்கு ஒரு கேடயமாகத்தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இன்றைக்கு காலையிலே பாரதிய ஜனதா கட்சி சென்னையிலே ஒரு ஊழல் நடத்த அனுமதி கேட்டு கிடைக்காத சூழ்நிலையிலே அதன் தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி தவறான ஒரு செய்தியை அவர் ஏவன் குற்றவாளி என்று சொல்லியிருக்கின்றார். முழுக்க இது ஒரு சட்டவிரோதமான செயல். ஏன் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், பல்வேறு வழக்குகளுக்கு காரணமாக இருந்தார். அதாவது பாஜகவிலே இணைந்தால் சிபிஐ அமலாக்கத்துறை வழக்குகளை முடித்து வைக்கிறோம் என்று பாஜக பேரம் பேசியது ஆம் ஆத்மி கட்சியுடைய டெல்லி முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியாவிடம். அவர் சேர மறுத்துவிட்டார். நீங்கள் ஏன் பாஜகவில் இணையக்கூடாது என்று செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறை கேட்டது என்று நீதிமன்றத்திலேயே அவரது வழக்கறிஞர் கபில் சிபில் அதிர்ச்சி தகவலை சொன்னார். அதே போல இன்றைக்கு அமலாக்கத்துறையினுடைய பிடியிலிருந்து அவர்கள் எல்லாம் இன்றைக்கு நான் முன்னே சொன்ன மேற்கு வங்காளத்திலிருந்து ஒரு 7-8 நபர்களை சொன்னேன் அல்லவா, அவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதாவில் சேர்ந்தவுடன் புனிதர்கள் ஆகிவிட்டார்களா அல்லது அவர்களை காப்பாற்றியவர் முதல் குற்றவாளியாக கருதப்படுவாரா என்பதை நீங்கள் எண்ணி பார்த்தாக வேண்டும்.